கல்கண்டார் கோட்டை சார்ந்த விக்னேஷ்ங்கிற பையன் அடிபட்டு சுயநலம் இல்லாம தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை சேர்க்கப்படுறான். இன்றைக்கு அந்த பையன் உயிரிழந்திருக்கிறான். 18 வயசு பையன், கல்லூரியில முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த பையன், ஒரு பால் வியாபாரியினுடைய பையன், ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்திற்கும் கீழான ஒரு குடும்பம். அன்றாடம் பால் ஊத்துனாதான் அவங்க வீட்டில் ஒலை கொதிக்கும். அப்படிப்பட்ட குடும்பத்துல அந்த பையனை கஷ்டப்பட்டு ஒரு கல்லூரியில படிக்க வச்சு அந்த பையன் படிச்சு வாழ்க்கையில முன்னேறி அந்த அப்பா அம்மாவை பால் ஊத்தி தன்னை படிக்க வச்ச அப்பா அம்மாவை காப்பாத்திடுவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்த அந்த குடும்பத்தினுடைய ட்வின்ஸ் 2 பேரு, அதுல ஒருத்தன் இறந்து போயிட்டான். அந்த குடும்பமே நிலைதடிமா நிக்குது. இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், நண்பா நண்பீஸ் தோலா தோழிஸ், உங்களுக்காக நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது செய்ய அரசியலுக்கு வந்திருக்கிறேன், 36 வருஷமா என் படத்தை பார்த்தீங்க, அதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கிறேன், நீங்க எனக்கு செஞ்சதுக்கு என்னுடைய உடம்பு தோலை அறுத்து செருப்பா தச்சு உங்க காலுக்கு போடலாம்னு சொன்ன அந்த விஜய் ஒரு வார்த்தை கூட அந்த குடும்பத்திட்ட பேசல. 15 நாட்கள்ல ஒரு 2 நிமிஷம் கிடைக்கலையா? கரூர்ல 41 பேர் மரணத்துக்கு தான் போக முடியல. போனா திரும்பி கூட்ட நெரிசல் ஏற்பட்டுரும், திரும்பி மக்களுக்கு இடையூறு ஏற்பட்டுரும், காவல்துறை நெருக்கடின்னு சொன்னீங்க. போன் பண்ணி பேசுறது கூட காவல்துறை நெருக்கடியா? போன் பண்ணி உங்க அப்பா அம்மாட்ட ஆறுதல் சொல்ல கூட காவல்துறை நெருக்கடியா? இப்ப மட்டும் இல்ல, இது வரைக்கும் செத்தவன் எவன் குடும்பத்துக்கும் போகல விஜய். இவர்தான் இந்த ஒட்டுமொத்தமான மக்களையும் காப்பாற்ற வரங்கிறாரு. விஜய் எப்பெல்லாம் வெளியே வர்றதோ அப்பெல்லாம் ஒரு சாவு விழுந்து கொண்டே இருக்கிறது. இது இன்னைக்கு நேரத்தில் இல்ல, விக்கிரவாண்டியில கூட்ட நெரிசல்ல சார்லஸ் என்கிற ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்தாரு. பக்கத்து கூடிய முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை கொண்டு போறாங்க, சிகிச்சை பலனாம உயிர்ந்தாரு. அது பெரிய செய்தியா மாறல. விஜய்க்கு கூடிய கூட்டம், மாஸ் கூட்டம்ங்கிற அந்த இதிலேயே அந்த செய்தி பெருசா மாறல, ஒரு உயிரிழப்பு பெருசா பேசப்படல. விஜயை பார்க்கிற ஆர்வத்துல, மாநாட்டுக்கு போற ஆர்வத்துல திருச்சியில விஜயனுடைய தீவிர எனக்கு தெரிஞ்ச பையன் தான் அந்த பையன், கலை சீனிவாசன் விஜயனுடைய இளைஞரணி பொறுப்பாளர். சீனிவாசன், கலைஞர் 2 பேர் உட்பட அவங்க வாகனத்துல போன 5 பேர் விபத்துக்குள்ளாக்கப்படுறாங்க. அதுல 2 பேர் ஸ்பாட் அவுட், கலையும் சீனிவாசனும் ஸ்பாட் அவுட். மாநாடு அங்க நடந்துகிட்டு இருக்கு, இங்க உடல் வந்துருச்சு. குடும்பமே கதறி அழுது. எந்த பொறுப்பாளரும் எட்டி பார்க்கல, ஒரு வார்த்தை கூட விஜய் ஆறுதல் சொல்லல, இரங்கல் அறிக்கை கூட போடல.